பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் துணிக்கும் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாருஞ்ச மக்களவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமையுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யார் அந்த மகிமையின் பிதா? பகுதி 22. கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இழைக்கப்பட்டவர்களே, ஆண்டவரும் சர்வவல்லமையுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் உங்களுக்கு உண்டான விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகின்ற எந்த ஆத்துமாவும் கிருபையின் ரூபமானவரின் மகிமையை அடையும் பொருட்டாக கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்களாகிய எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த மகிமைக்குள் பிரவேசிக்கும் ரட்சிப்பை நீங்களும் அடையும்படியாக கர்த்தரால் அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கும் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமான மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை இப்பொழுதே கேட்டு கண்டு உணர்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை தொட்டு அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படியும்படி வெளிப்படுத்தி சகலருக்கும் அறிவிக்க உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படி அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சிலோவாம் பவுல் கிருபையானவரின் மகிமையோடு உங்கள் ஆத்மா ஒப்புரவாகும்படி மகிமையின் பிதாவாம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன். கர்த்தராகிய கிறிஸ்துவின் இன்றைய செய்திக்கு செவி கொடுப்போம். கர்த்தராகிய கிறிஸ்துவை கட்டட ஆலயங்களிலும் சபைகளிலும் காணிக்கைகளிலும் உங்கள் மாம்சக்கிரியைகளிலும் தேடிக்கொண்டிருக்கின்றவர்களே, நன்றாய் கேளுங்கள். காணக்கூடிய ரூபமாக இறங்கி வந்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் மகிமையை விசுவாசத்தின் கண்களால் அன்றி உங்களால் ஒருபோதும் காண முடியாது. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய் என்று. யோவான் 11:40 நேரடியாக இதை உங்களுக்கு அறிவித்திருக்கின்றார். மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து பழைய உடன்படிக்கையில் முன்னறிவித்து பின்பு அதை புதிய உடன்படிக்கையிலும் நானே அந்த மகிமையின் பிதா என்பதை உங்களுக்கு நினைப்பூட்டி வழி நடத்தினாலும் கிரியா பிரமாணத்தின் கிரியைகளுக்குள் தந்திரமாக தள்ளப்பட்டதை அறியாமல் தாங்கள் விரும்பும் கோட்பாடுகளினால் தங்கள் ஆத்தும அழிவை அறியாதிருக்கின்றவர்களாக இருக்கின்றவர்களே, நன்றாய் கேளுங்கள். யோவான் 8:24 நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று எச்சரித்தவரே கிருபையின் ரூபமாவதற்கு முன்பாக ஏசாயா 43:10-13 உன்னதத்தில் பிதாவாக இருந்து முன்னறிவித்ததை நினைவூட்டுகின்றேன். நானே உங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தராகிய கிறிஸ்து சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து நானே ரட்சித்து நானே விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்கதாக அந்நிய தேவன் எவனும் இல்லை. நானே கர்த்தர் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நாள் உண்டாகிறதற்கு முன்னும் நான் இருந்து நான் என்ற காலத்தை உண்டாக்கி இருக்கிறவராக இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் எவனும் இல்லை. நான் செய்கின்றதை தடுப்பவன் யார் என்று கர்த்தராகிய வார்த்தையானவர் கேட்கின்றது. உங்கள் இருதயத்தில் ஒலிக்கின்றதா? தொடர்ந்து ஆபிரகாமுக்கும் மோசேக்கும் நமக்கும் எளிதாக உணரும்படியாக தன்னை நான் என்ற மகிமையின் நாமத்தினால் தொடர்ந்து வெளிப்படுத்தி தன்னுடைய மகிமைக்கும் தன்னுடைய கிருபைக்கும் தன்னுடைய அரூபத்துக்குமான ஒருமையை விளங்க பண்ணுகின்றார். ஒருபோதும் நாங்கள் என்ற வார்த்தையை அவர் பிரயோகப்படுத்தவே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படும் ஞான ஸ்நானத்துக்கு அடையாளமாக தன்னுடைய சீசர்களின் கால்களை கர்த்தர் கழுவின பொழுது பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று உணர்த்தி யோவான் 13:8 நானே பரத்திலிருந்து வார்த்தையாகிய ஜலத்தினாலும்
அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவினால் கழுவப்படுதலின் அவசியத்தையும் நான் என்கின்ற அவரை தவிர வேறொருவனாலும் அதை நிறைவேற்றக்கூடாதென்றும் தீர்க்கமாய் கட்டளையிட்டிருக்கின்றார். மேலும் நான் என்று தன்னை சகல தீர்க்கதரிசிகளுக்கும் தன்னை வெளிப்படுத்தின கர்த்தரே அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையிலும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்குவேன் என்று ரோமர் 11:27 அறிவிப்பதால் மகிமையே கிருபையாகி தன்னை இப்படி விசுவாசிக்கின்ற எந்த ஆத்மாவையும் பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு, மரணத்தை விட்டு சுத்திகரித்து நீக்கி விலக்குகிறது என்பதன் மூலம் தன்னுடைய ஒருமையான மகிமையை மீண்டும் மீண்டும் இந்த நிருபங்களினாலும் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். உங்களால் உணர முடிகின்றதா? கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, பாரம்பரிய கிரியா பிரமாணக்காரர்களின் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அவர்களின் உபதேசமாகிய அந்த அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, நன்றாக கவனியுங்கள், காலத்துக்கு முன்பாகவே இருக்கின்ற நான் என்கிறவராகிய பிதாவானவர் கட்டளையிடுகின்றார், நான் உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்தியுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் 2 கொரிந்தியர் 6 16, 17, 18 வசனங்களில் சொல்லுகின்றார். இப்படித்தான் நீங்கள் இருக்கின்றீர்களா? உபாகமம் 32 39 வசனம், ஏசாயா 44 6 வசனங்களில் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து உணர்ந்து கொள்ள திராணி இல்லாதவர்களுக்கு நான் என்று தன்னை வெளிப்படுத்தின பிதாவானவர் அப்படிப்பட்டவர்களுக்காக புதிய உடன்படிக்கையிலும் எபிரேயர் 6 13 14 வசனங்களிலும் எபிரேயர் 8 12 வசனத்திலும் அதே நான் என்கின்ற நாமத்தில் மகிமையின் பிதா பிரசன்னமாகி அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து விசுவாசத்தால் கீழ்ப்படுகின்றவர்களின் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து சொல்லுகின்றார். இங்கே நீங்கள் கவனித்து உணர வேண்டியது என்னவென்றால், நான் என்று ஆதி முதல் தன்னை வெளிப்படுத்துகின்ற ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவின் நாமம் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெற காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு என்பதே. பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கோ அந்த மகிமையின் நாமம் இன்னும் அதிகமாக உயர்த்தப்பட்டு கர்த்தராகிய வார்த்தை என்பதே. உணர்ந்து கொண்டீர்களா? ஏசாயா 45 21 முதல் 23 வசனங்களின் தீர்க்க தரிசனங்களை உங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் வார்த்தையான கர்த்தரிடத்தில் கற்றுத் தீருங்கள். ஏசாயா 45 21 முதல் 23 தீர்க்க தரிசனத்தை கவனித்து கீழ்ப்படியாதவர்களை விட்டு விலகி அவர்களின் பாரம்பரியம் என்ற அசுத்தத்தை தொடாதிருங்கள் என்று உங்களை எச்சரிக்கின்றேன். உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்த பிறகே மகிமையின் கர்த்தராகிய நான் என்று சொன்ன மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்து உங்களை காக்கிறவராயிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கும் சமீபித்திருக்கின்றது. ஆமேன். பூமியில் நீ உயிரோடு வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம்புக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமேன். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் துணிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழி நடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14 7 முதல் 14 வசனங்களில் கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று நேரடியாக உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 எழுதப்பட்டபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையையும் மகிமையையும் கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45 24 வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து
மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பெருளியை உங்கள் மேல் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிப்படைகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமேன். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமேன்.